எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கு மீண்டும் இசைக்கவி ரமணன் ஐயா சார்பிலும் எனது சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு உங்களுக்காக தொகுத்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிற கணேஷ்ஜி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை முதற்கண் தெரிவித்து கொண்டு, இந்த முறை நம்ம பார்க்க போகிற 2 கவிஞர்கள் யார்னா, ஆலங்குடி சோமு ஒருவர், இன்னொருத்தர் பாபநாசம் சிவன். இவங்க 2 பேரை பற்றி நாம் ரமணன் சார் இப்போ சொல்ல போகிறாங்க. முதல்ல மூத்தவரை எடுத்துக்குவோம். பாபநாசம் சிவன் அவர்கள் செப்டம்பர் 1890 பிறந்து 1973 மறைகிறார். ஒரு 83 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். நிறைவான வாழ்க்கை. அவருடைய சாதனைகளை பார்த்தா ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. அதாவது இந்த ஊடகம்ங்கிறது வளராத ஒரு காலம், தொழில்நுட்பம் என்பது பெருசாக வளராத காலகட்டத்தில் அவர் கர்நாடக இசையில் வல்லுநராக இருந்தார். அதில் 2500க்கும் அதிகமான கீர்த்தனைகளை ஏற்றி இருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தீர்களானால் பாரதி கண்ட கனவுகளை ஓரளவுக்கு நிறைவேற்றியவர் அவர் என்று நம்ம சொல்லலாம். தமிழில் புதிதாக வாగ్గேயக்காரர்கள் வர வேண்டும், தமிழில் கீர்த்தனைகள் வர வேண்டும் என்று பாரதி ரொம்பவும் ஆசைப்பட்டார். உண்மை. பாபநாசம் சிவன் நிறைய கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார். அவரை நம்ம வாగ్గேயக்காரர் என்று சொல்லத்தக்க அளவில் அத்தனை கீர்த்தனைகள் வருது. நம்ம நேயர்களுக்கு வாగ్గேயக்காரர்னா என்னன்னு தெரியாத, அதாவது அவரை ஒரு பாட்டையும் எழுதி அதற்கு மெட்டும் அவரை அமைப்பது, இதுதான் வாగ్గேயக்காரர்கள் குறிப்பாக சொல்ல போனோம். அதற்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும். ஆமாம், பெரிய ஆற்றல் வேண்டும். இதில் என்னென்னா, நம்ம சங்க இலக்கியத்தில் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. சில பாடல்களில் அந்த கவிதையை எழுதினவர் பெயர் இருக்குது, அது மட்டும் இருக்குன்னா அவர் வாగ్గேயக்காரராக இருந்திருப்பார். சில இடங்களில் அந்த புலவருடைய பெயர், இசையமைத்தவர் பெயர் தனியாக இருக்குது. அதாவது இசையமைப்பாளர்களுக்கு அன்னைக்கே தமிழ் கூறு நல்லுலகத்தில் ஒரு பெரிய இடம் இருந்தது. அதாவது எம்எஸ்வி, அதுக்கு முன்னாடி எஸ்.எம். சுப்பையா பிள்ளை, அதுக்கு பின்னாடி இப்போ வந்த இளையராஜா ஆகட்டும் அல்லது ரஹ்மான் ஆகட்டும், இவர்களுக்கு முன்பாகவே சங்க காலத்திலேயே இவர்களை சங்க இலக்கியம் தான் இதுக்கெல்லாம் முன்னோடினே சொல்லலாம். அப்பவே சங்கம் வைத்து கொண்டாடி இருக்காங்க. அதனால இவருடைய இயற்பெயர் ராமசர்மன் அப்படிங்கிறாரு. ஆனா நீங்க தான் சொல்லணும், அவர் ஊர் பாபநாசமா இல்ல சிவன் இவருடைய பேரா, என்ன ஒரு குழப்பம் இருக்கு. இல்ல, அவரும் அவருக்கு தம்பி ஒருத்தர் உண்டு, ராஜகோபால். 2 பேரும் பிறந்தது தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற போலகம் அப்படின்ற ஒரு ஊர். போலகம்? ஆமா. அந்த ஊர் நம்ம கேள்விப்படாத ஒரு சிற்றூரா இருக்கணும். ஆனால் அவர்கள் பெரும்பகுதி தஞ்சைக்கும் பாபநாசத்துக்கும் இடையில அவங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்க நிறைய சிவன்கள் இருந்தார்கள் அந்த காலத்துல. சிவன் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தார்கள். அதனால இவருக்கு அப்புறம் அப்போ ஒருத்தருடைய பேரை அப்படியே சொல்றதெல்லாம் ஒரு மரியாதை குறைச்சலாம் நினைச்ச காலம். அதனால இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடமொழி தந்தாங்க. அதாவது எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர், எஸ்எஸ்ஆருக்கு லட்சிய நடிகர், ஈவேகி சம்பத்துக்கு சொல்லன் செல்வர், அண்ணாவுக்கு அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதிக்கு கலைஞர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தத்துவ மேதை டி.கே. சீனிவாசன், அண்ணாவின் எதிரொலி, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. இவருக்கு அவருடைய ஊரை பாபநாசம் அப்படின்ட்டு, அவர் தஞ்சை பக்கத்துல இருக்க போலகத்துல பிறந்தாலும் அவருக்கு பாபநாசம் சிவன் பேர் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இத்தனை கீர்த்தனைகள்லாம் எழுதினாரு அப்படின்னு வைத்துக் கொள்ளப்பட்ட பெயர் அல்ல, வந்தது. ஆமா. அதுல அவரை பத்தி நம்ம ஏன் கீர்த்தனைகள் எழுதுறதுல பாரதி ஏன் அவ்வளவு ஆர்வமா இருந்தான் அப்படின்னா, தமிழிசை தமிழிசையில் உங்களுக்கு தேவாரம், திருத்தாண்டகம், திருப்புகழ், திருவாசகம் இதெல்லாமே கண்ணி வடிவில் இருக்கு. கீர்த்தனைகளில் மட்டும்தான் கர்நாடக சங்கீத மேடைகளில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உங்களுக்கு பல்லவி, அனுபல்லவி, சரணம், நிரவல் இப்படின்னு ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் வந்துருச்சு. அந்த சூத்திரத்துக்கு கட்டுப்பட்ட கீர்த்தனைகள் உள்ள பாடல்களை ஏற்றுவது என்பது ஒரு பெரிய அரிய முயற்சி. உங்களுக்கு தெலுங்குலேயே ஒரு 50 கீர்த்தனைகள் தான் உண்டுன்னு சொல்றாங்க. அதை தான் திருப்பி பாடுறாங்க. அப்ப தமிழ்ல கீர்த்தனைகளே இல்லை. தமிழ்ல there is not much repertoire அப்படின்னு சொல்றது. அதனால அவர் அதை பண்ணாரு. அவரை பத்தி இன்னொரு செய்தி என்னன்னா, அவர் ஜானகி ராமச்சந்திரன் இருக்காங்க இல்லையா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முன்னாள் மனைவி, அவர்களுடைய பெரியப்பா இவர். அவங்களுடைய அப்பா ராஜகோபாலுடைய
தம்பி. தம்பி. அவர்தான் பெரியப்பா தான். அவர்தான். இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காருங்க. இப்போ 1934ல் 100 கிருதிகளை வச்சு ஒரு கீர்த்தன மாலை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பிறகு 31 ஆண்டுகளுக்கு பிறகு 100 பாடல்களை கொண்ட 2வது தொகுதி வெளியிட்டார். அதெல்லாம் இருக்கணும், ஆவணப்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பிறகு 101 பாடல்களை கொண்ட 3வது தொகுதியை பாபநாச சிவனுடைய 2வது மகள் ருக்மணி ரமணி வெளியிட்டிருக்காங்கன்ட்டு நமக்கு குறிப்பு சொல்லுது. 10 ஆண்டுகள் உழைச்சி ஒரு பெரிய வேலை செஞ்சு 1952ல் வடமொழி சொற்கடல் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு புஸ்தகம். சமஸ்கிருத பாஷா சப்த சமுத்ரா அப்படின்னு ஒரு நூலையம் ஆக்கியிருக்காரு. அதனால் இருமொழி விற்பனராக அவர் இருந்திருக்கார். ராமாயணத்தை சுருக்கி 24 ராகங்களில் 24 பாடல்களாக ஸ்ரீராம சரித கீதம் அப்படின்னு ஒரு நூலை ஆக்கியிருக்கார். நூலாகவே வெளியிட்டிருக்கார். அதே மாதிரி இது ஒன்று ஆச்சரியம் பாருங்க, காரைக்கால் அம்மையாருடைய சரிதத்தை இசை நாடகமாக எழுதியிருக்கார். அந்த நூலையும் எழுதியிருக்கார். எவ்வளவோ இருக்குது. ஏறத்தாழ 70 திரைப்படங்களுக்கு மொத்தமாக ஒரு 800 பாடல்களை எழுதியிருப்பார். ஒரு பக்கம் முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீத விற்பனராகவும் வடமொழி வல்லுநராகவும் இருந்து தமிழ் திரைப்பட துறையில் நுழைந்து அதில் ஒரு 800 பாடல்களையும் எழுதியிருக்கிறாங்கிறது ஒரு சிறப்பு. ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட பாடல்கள் முழுக்க முழுக்க கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையில் தான் இருந்தது பாடல்கள். அது அவருக்கு வசதியாகவும் இருந்தது. ஒன்று. அதுக்கப்புறம் அப்போ நிறைய வடமொழி சொற்களும் வந்துடும். ஆமாம், தமிழ்லேயே அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கும். மணிப்பிரவாளம் நடை, மணிப்பிரவாள நடை இருக்கும். நீங்கள் அவருடைய கீர்த்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததெல்லாம் வரட்டும், அந்த கந்தன் கிருபை இருக்கட்டும் அப்படின்லாம் எழுதுறாரு. இந்த கிருபைன்றது வந்துட்டு தமிழ் இல்லை, அது வந்து வடமொழி தான். அந்த மாதிரி நிறையா சமஸ்கிருதம். அவர் வந்து சமஸ்கிருதம் முதல்ல அவருக்கு தேர்ச்சி வந்து சமஸ்கிருதம். அவர் வந்து ஒரு லேட்ட கன்வெர்ட் தான் தமிழுக்கு, பின்னாடி தான் வர்றாரு. இதிலே பார்க்கும்போது அவருடைய 45வது வயதுல தான் தமிழ் திரைப்பட பாடல் எழுதுறாரு. பார்த்தீங்களா? இல்லைன்னா அவர் நிறைய பாடல்கள் இன்னும் எழுதியிருக்கலாம். ரத்னாவளின்னு ஒரு திரைப்படத்தில் அவர் முதல்ல பாட்டு எழுதியிருக்காரு. இது இன்னொரு செய்தி, 11 திரைப்படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் வாகியக்காரர். வாகியக்காரர் புரியுது, அவர் எழுதின பாட்டுக்கு அவரே மெட்டமைக்கிறது. அவரால் பாடல் எழுதப்பட்ட திரைப்படங்கள் பார்க்கும்போது ரத்னாவளி, சீதா கல்யாணம், அசோக் குமார், மீரா, ஹரிதாஸ், சிவகவி. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அசோக் குமாரில் 19 பாடல்கள், சீதா கல்யாணத்தில் 22 பாடல்கள். அந்த காலம் எப்படி இருந்ததுன்றது பாருங்க. சிவகவியில் 52, சிவகவியில் 29, சரி, பவளக்கொடியில் 60 பாடல்கள். 60 பாடல்கள். அவ்வளவு. இந்த படங்கள்லாம் எவ்வளவு நேரம் ஓடும்? ஒரு 3.5 மணி நேரம் ஓடுமா? 3.5 மணி நேரம் ஈஸியாக ஓடும். 19 ரீல், 20, 21 ரீல் எல்லாம் ஓடும். அசோக் குமார் பற்றி சொன்னீங்க. அசோக் குமாரனுடைய கதாநாயகர் வந்து தமிழ் உலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் MKT பாகவதர். அந்த படத்துல எம்ஜிஆரும் நடிக்கிறார் ஒரு சின்ன வேடம். ஆமா, அந்த வேடம் வாங்குறதுக்காக பல முறை அவருடைய வீட்டுக்கு அவர் போய் பார்த்ததாக ஒரு செய்தி உண்டு. அதனால MKT பாகவதர் அவர் பின்னாடி அவர் ஆட்சிக்கு வந்த போது ஒரு அரங்குக்கு அவருடைய பெயரையே வச்சார். இருந்தாலும் கூட அவருடைய விதவை, அவருடைய மனைவி வந்து காத்திருக்கும் பொழுது ஒரு 2 நாள் அவரை காக்க வச்சதா ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா, இவரை பலமுறை அந்த அம்மா காக்க வச்சாங்க அப்படின்ட்டு அவருடைய நாடோடி மன்னனுக்கு கண்ணதாசனோட சேர்ந்து வசனம் எழுதின ரவீந்தர் அவர் பதிகிறார். என்ன, அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து பார்க்குறாரு. பார்த்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணித்தரார். ஏன்னா அவர் கொடை வள்ளல் இல்லையா? மன்மதலீலையை வென்றார் உண்டோ அவருடைய பாட்டு. வெரி குட். பாகவதர் பாடின பாட்டு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, அது பாபநாசம் சிவன் எழுதின பாட்டு தான். அம்பா மனம் கனிந்து இப்போ ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் மாதிரி பஜனில் பாடுறாங்கல்ல, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பாடுறாங்கல்ல, அதுவும் அவர் அவருடைய பாட்டு தான். நந்தனாரில் 1942 அவர் எழுதின பாட்டு. 58, 78, 83 வருடங்கள் கழிச்சு இப்போ புதுசாக அதுக்கு திருப்பி உயிர் வந்துருக்கு. சந்தீப் நாராயணன் அது அழகாக எடுத்து பாடுவார். ஆமாம். நந்தனாரில் நடித்தது தண்டபாணி தேசிகரா? ஆமாம், நந்தனாரில் தண்டபாணி தேசிகர் தான் நடிச்சிருக்கேன். அவர் தான் நடிச்சிருக்கார் இல்லையா? நீங்கள் அது அப்படி திருப்பி விட்டீங்க என்ன நீங்கள்?
தண்டபாணி தேசிகர் பாடின மாதிரி அந்த நந்தனார் பாடல்கள் இன்னொருத்தர் பாடவே முடியாது, உண்மைதான். வாய்ப்பே கிடையாது. உண்மை உண்மை. இப்போ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி எடுத்து நம்ம பார்க்கும்போது அப்படியே மனசு அப்படியே நெக்குருகி அப்படியே நம்ம மனசு விம்மும், நெஞ்சு விம்மும். அப்படி ஒரு தமிழ் உச்சரிப்பு இந்த அழகா அவர் பாடியிருப்பார். இந்த தமிழ் மண்ணில் எவ்வளவு பெரிய பேராளுமைகள்லாம் நடந்திருக்காங்க. இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிறந்த இந்த மண்ணில் இந்த மாதிரி வந்து அசுர சாதனை படைத்த இப்படிப்பட்ட சமகாலத்து ஆட்களும் நமக்கு முன்னாடி இருந்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள் பார்த்தவர்கள், அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள்ன்றது பெரிய விஷயம். நீங்க சிவகவி சொன்னீங்க 29 பாட்டு அப்படின்ட்டு. அதுல நீங்க சொல்ல மறந்துட்டீங்க, வதனமே சந்திரபிம்பமோ. நிறைய இருக்கு பாட்டு. அது அந்த படம் என்ன, அப்பனை பாடும் வாயால் பழனி சுப்பனை பாட மாட்டேன். அந்த படம் எம்ஜிஆருடைய அரசை கலைச்சிடுறாங்க 1980. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது. அவர் பொதுவாக 2 இப்படி கையை காட்டுவார், ரெட்டையில அப்படின்ற மாதிரி. 2 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க அந்த தேர்தலில். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சு அவர்கள் அதிமுகவை எதிர்த்து போட்டி போடுறாங்க. கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசி தொகுதிகள் இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக வந்து அதிமுகவுடைய தொகுதி கோட்டைகள். அந்த கோட்டைகள் 2 மட்டும்தான் அவர் வெல்றார், மீதி எல்லா இடங்கள்லையும் தோற்று போகிறார். போன உடனே கொஞ்ச நாள்ல இங்கிருந்து கலைஞர் கொடுத்த அழுத்தத்துல ஒரு சில மாதங்கள்ல அவருடைய ஆட்சியை கவிழ்த்துறாங்க. பிப்ரவரி 1980 அளவுல கவிழ்ந்துருது. மே அளவுல தேர்தல் நடக்குது. கூட்டணி காங்கிரஸும் திமுகவும். எம்ஜிஆர் தனியாகத்தான் இருக்கிறார், அவருக்கு பெரிய துணை யாரும் இல்லை. ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் குமரி அனந்தன் ஒரு கட்சி நடத்துகிறார், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ். அவருக்கு 12 இடங்களை தரார் எம்ஜிஆர். பழ நெடுமாறன் ஒரு கட்சி நடத்துறார், காமராஜ் காங்கிரஸ். அவருக்கு 6 இடங்களை தரார். இவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் என்ன தவறு செஞ்சேன், என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் போய் பேசுறார். பேசி பெரிய வெற்றி வாகை சூடி 37-38% இப்படி தனியா நின்று அவர் வென்று வந்துடுறார். ஆனால் அவருடைய ஆட்சியை கலைச்ச அன்னைக்கு அவர் வீட்டில் ரொம்ப நிம்மதியா பார்த்துட்டு இருந்த, டிவியில பார்த்துட்டு இருந்த படம் சிவகவி. ஓ, அப்படி ஒன்று இருக்கா? இது பாபநாசம் சிவம் அவர்கள் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிய காலம் வந்து பாடல்கள் எல்லாம் கர்நாடக சங்கீத அந்த அடிப்படையில் தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது பிடிக்காது. ஆனால் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு இது குறிப்பாக சொன்னார். அந்த பாடல்களை யார் பாடிக்கொண்டிருந்தார்கள்னா, கைரிக்ஷா இழுத்து கொண்டிருந்த தொழிலாளிகள் அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். இந்த மன்மத லீலையை வென்றார் உண்டோ, அம்பா மனங்கனிந்து, அப்பனை பாடும் வாயால், இது எல்லாம் இந்த பாட்டெல்லாமே பாகவதர் பாடின பாட்டு, பாபநாசம் சிவன் பாடின பாட்டு, கர்நாடக சங்கீதத்தினுடைய அடிப்படையிலே அமைந்த பாட்டு. இதெல்லாம் யார் பாடினார்கள்? கர்நாடக சங்கீத வித்வான்கள் பாடலை, கைரிக்ஷா இருந்தது அப்போ. அந்த கைரிக்ஷா இழுக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் பார்த்தேன். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதைத்தான் நாங்கள் கொடுக்குறோன்றது வந்து பம்மாத்த வேலை. எதை கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க மக்கள்ங்கிறவங்க. ஸோ நம்ம தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக என் தந்தையார் இதை எடுத்து சொல்லுவார். அப்புறம் ஒன்று, பாபநாசம் சிவன் 4 படங்களிலும் நடித்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். படங்களுக்கு இசையமைத்திருப்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய ஒப்பற்ற கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு, தமிழ் திரைப்பட இசைக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அடுத்த கவிஞரை அப்படி எட்டி பார்ப்போம் நம்ம. அதோட தமிழ் இசைக்கும் உண்டு. ஆமாம், தமிழ் இசைக்கும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பானது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி நம்ம முழுசாக பார்த்துட முடியாது. ஏன்னா இந்த உரையாடி கொண்டிருக்கிற 2 பேருமே அவருடைய அதிதீவிர ரசிகர்கள். ஆனால் தொட்டுட்டு போகலாம். என்ன போகலாம் அப்படின்னா, 29 வயசு தான் வாழ்ந்தார். 1930 பிறந்து 59 அவர் மரணம் அடைந்தார். அவருக்கு மூக்கில் ஒரு மரு இருந்துச்சாம். ஆமாம், அந்த மருவை வந்து அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது அவர் தவறிட்டார். சைனசைட்டிஸ்க்கு பஞ்சிங் பண்ண போய் அதில் விபரீதமாக போச்சுங்கிறாங்க. ஆரூர் தாஸ் வந்து அப்படி பதிகிறார். ஏதோ ரொம்ப அற்புதமான கலைஞன். ஆமாம், 17 தொழில்களை தன்னுடைய 29 ஆண்டு வாழ்வில் விவசாயி, மாடு மேய்ப்பவர், உப்பள தொழிலாளர், நாடக நடிகர், இந்த மாதிரி 17 தொழில்களில் ஈடுபட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மொத்தமாக 266 பாட்டு நம்மகிட்ட அந்த புஸ்தகம் இருக்குது. அதில் பெரும்பாலான பாடல்கள் அவர் ஏற்கனவே எழுதி வைத்தவை. ஆமாம், அப்புறம் திரைப்படங்களுக்கு பயன்படுத்தி கொண்ட பாடல்கள். ஆமாம், காடு விளைஞ்ச மச்சான்,
நமக்கு கையும் கையும் காலும் தானே மிச்சம் வந்து அவர் வந்து ஒரு அந்த பாட்டை எழுதி அவங்க இயக்கத்திற்காக, அது வந்து அவங்க இயக்க ஏட்டுல வந்த பாடல். ஆமா அதைத்தான் பின்னாடி அதை எம்ஜிஆர் பார்த்துட்டு எடுக்கிறார். எம்ஜிஆர் எடுத்து பயன்படுத்துறாரு. அந்த படத்தை அந்த அந்த பாட்டை இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கனாலும் கூட எம்ஜிஆரோட அந்த தலப்பா கட்டிட்டு அவர் பாடுறதும் கூட பானுமதி ஆமாம் இருக்கிறதும், ஐயோ அருமையான பாட்டு அது. அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது அழுக்காது. அந்த அந்த படக்காட்சியை. சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறாரு. எல்லாம் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படிங்கிறாரு. அரசியலங்குமரியில் 1961 அவர் இறந்த பிறகு தான் வருது இந்த படம். ஆனால் அவர் எழுதின பாட்டு அதில் வருது, சின்ன பயலே சரி. பாரதியார் வந்து சொல்லுவார், வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் துஞ்சுது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் அந்தோ நெஞ்சு பொறுக்கதில்லையே அப்படிங்கிறாரு. அதுதான் அதையே நல்ல ரொம்ப எளிய மொழியில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பட்டுக்கோட்டை பாடியிருப்பார் இந்த பாட்டு. வேப்பமரம் உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பூட்டி கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே, சின்ன பயலே செய்தி கேளடா. அதாவது ஒருத்தனுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நம்ம உருவ வளர்ச்சி மட்டும் இருக்கக்கூடாது, மனம் வளரணும், அறிவு வளரணும், மதி நுட்பம் வளரணும். இதை விட சிம்பிளாக நீங்கள் சொல்ல முடியாது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சிங்கிறார். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளவு அழகாக இருக்கு. நீங்கள் நாடோடி மண்ணில் தூங்காதே தம்பி தூங்காதே சொல்லலையே. அப்பா அம்மா அதோ அடுத்து வச்சிருக்கேனே, 1958 அவர் இருக்கும் பொழுதே அந்த படம் வந்துருச்சு. பட்டுக்கோட்டையை வந்து திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது வந்து ஆர்.எம். வீரப்பன். அவர் தான் அழைச்சிட்டு வர்றார். அப்படியா? நாடோடி மன்னன் தான் அவருடைய முதல் படம். அவர் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறார். ஸோ தமிழ் உலகத்திற்கு, தமிழ் திரையுலகத்திற்கு, தமிழ் உலகத்திற்கு ஒரு பாட்டுக்கோட்டையை பட்டுக்கோட்டையாக அறிமுகப்படுத்தியது ஆர்.எம். வீரப்பன். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகள் கண்டிப்பாக சென்று சேரணும், கட்டாயமாக நம்ம சொல்லணும். அவ்வளோ அற்புதம். அதே மாதிரி திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதேன்னு அவ்வளோ அழகாக போகும். இன்னும் பட்டுக்கோட்டையாரை பற்றி நம்ம தனியாக விரிவாக பேச வேண்டியது இருப்பதால் இந்த உரையாடலில் பட்டுக்கோட்டையாளரை ஒரு ட்ரெய்லர் மாதிரி பட்டுக்கோட்டையை தொட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் பட்டுப்பாயை விரிக்கிற மாதிரி இன்னும் நிறைய நம்ம அவரை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வை நாம் அமைதிப்படுத்துவோம். இந்த பொன்னான வாய்ப்பை நமக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கும் திரு கணேஷ்ராம் அவர்களுக்கும், தொடர்ந்து உற்சாகத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கும் கண்ணன் அவர்களும் ரமணனும் சேர்ந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.